வணக்கம். நான் உங்கள் பவுல். இன்றைக்கி நம்ம 3 பேஸ் சர்க்கியூட் போர்டு ப்ளஸ் ரோட்டரி சுவிட்ச் கனெக்ஷன் எப்படி கொடுக்கலான்னு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறைய வரும். இது நம்ம காரைக்கால் ஏரியாவில் வீடு ஒயரிங் வேலை நடந்துகிட்ருக்குது. இப்போ கொஞ்சம் குடிப்போகிற அர்ஜென்ட் ஒர்க்காக நடக்கிறதுனால கொஞ்சம் வீடியோ தான் போட்டிருக்கேன். அதில் இது 3 பேஸ் போர்டு தனித்தனியாக வச்சாச்சு. இது நம்ம மீட்ரு போர்டுலேருந்து இழுத்துருக்கோம். 3 பேஸு ஒரு நியூட்ரல் இழுத்துருக்கோம். தனியாக 4 ஸ்கொயர் இழுத்துருக்கோம். இது தனியாக நம்ம லோடு மட்டும் தனித்தனியாக பிரிச்சுருக்கோம். நம்ம ஏசிக்கு தனியாக பிரிச்சுருக்கோம். 3 3 பேஸ் லோடு பிரிச்சுருக்கோம். நியூட்ரல் எல்லாத்தையும் நியூட்ரல்லாம் நியூட்ரல் லிங்கில் முறிக்காச்சு. நியூட்ரல் லிங்கு எர்த்து லிங்கில் எல்லாத்தையும் முறிக்காச்சு. டோட்டலாக மீட்டர்லேருந்து வர எர்த்து எல்லாத்தையும் லிங்க் பண்ணியாச்சு. ஃபுல்லாக எர்த்து முறிக்காச்சு. அந்த எல்லோ கலர் அப்படியே யூபிஎஸ்சி. இது மெயின் மீட்டர்லேருந்து வருது. ப்ளஸ் இது ஒரு பேஸுக்காக மாற்றி தனியாக அடித்து வச்சுருக்கோம். இது ஒரு பேஸுக்காக 3 பேஸுக்காக வச்சுருக்கோம். அவ்வளோதான். இது ஈஸியான மெத்தட். அது நிறைய பேர் டவுட்டு கால் பண்ணி கேட்குறது என்னென்னா இந்த மெத்தடு தான் கேட்டிருக்காங்க. இது எப்படி முறுக்கிறது குழப்பமாக இருக்குது, 3 பேஸ் சிங்கிள் பேஸுக்கு என்னான்னு கேட்குறாங்க. ரோட்டரி சுவிட்ச் அந்த பேனல் கழட்டி நம்ம கன்சில் பண்ணுறப்பே அந்த பேனல் கழட்டி கொடுத்துருந்தோம் கஸ்டமர்கிட்ட. அது வந்திருக்கு. ப்ளஸ் இதில் ரோட்டரி சுவிட்ச் ஃபிட் பண்ணியே இருக்கும். இது 40 ஆம்ஸ் ரோட்டரி சுவிட்சு, 63 ஆம்ஸ் இருக்குது. 40 ஆம்ஸ் ரோட்டரி சுவிட்சு. இதுலேயே லூப்பிங் ஃபுல்லாக இருக்கும். இது லூப்பிங் ஒயரு அப்படியே நம்ம எல்லோ அப்படியே 3 பேஸும் லூப்பிங் இருக்கும். அது ப்ளூ RYB 3 பேஸும் லூப்பிங்கில் இருக்கும். அவுட்புட்டு தனித்தனியாக RYB தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. அவுட்புட்டு மட்டும் தனியாக கொடுத்துருப்பாங்க. அதில் A1 A2 A3ன்னு லூப்பிங்கில் இருக்கும், இல்லைன்னா RYBன்னு லூப்பிங்கில் இருக்கும். அதுக்கு இண்டிகேட்டர் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. எல்லாத்தையும் லூப்பிங்கிலே வந்துடும். இது ஸ்டாண்டர்ட் கம்பெனியாக இருக்கிறதுனால. இப்போ நம்ம 3 பேஸ் ஃபஸ்ட்டு அந்த நம்ம ஐசோலேட்டர் போட்டாச்சு. ஐசோலேட்டர் போட்டுட்டு நம்ம யூபிஎஸ் இருக்குது பாருங்கள், 2ஆக பிரித்தாச்சு. இதில் ஒரு பேஸு ஒரு நம்ம ஹீட்டருக்கு 16 ஆம்ஸில் 2 10 ஆம்ஸில் 2 போட்டாச்சு. இது ஒரு ஏசி ப்ளஸ் லைட்டிங் லோடு ஒரு 3 கொடுத்தாச்சு. இதில் ஒரு ஏசி ப்ளஸ் 3 லைட்டிங் லோடு கொடுத்தாச்சு. நம்ம 20 ஆம்ஸ் ஏசிக்கு, 10 ஆம்ஸ் லைட்டிங்க்கு, பவர் லோடுக்கு 16 ஆம்ஸு. நம்ம இன்வெர்ட்ரு 10 ஆம்ஸ் கொடுத்துட்டு அது கனெக்ஷன் கொடுத்துட வேண்டியதான். அதில் நம்ம ஐசோலேட்டரில் பேஸ் நியூட்ரல் எர்த்து பேஸ் நியூட்ரலில் வரிசையாக கொடுத்துட வேண்டியதான். ஃபஸ்ட்டு நியூட்ரலும் அடுத்தது பேஸு. இதில் நியூட்ரல் டைரெக்டாக அவுட்புட் எடுத்து நேராக நியூட்ரல் லிங்கில் கொடுத்துட்டு 3 நம்ம ரோட்டரி சுவிட்சில் கொடுக்கணும். நம்ம லூப்பிங் ஆகுது அந்த ஒயரை கொடுக்கணும். நம்ம நிறைய பேர் கேட்குறது இதுலேருந்து ஐசோலேட்டர்லேருந்து மாறணுமா இல்லை இதை ரோட்டரி சுவிட்சிலேருந்து வரணுமா? ஃபஸ்ட்டு ஐசோலேட்டர் வந்த பிறகு தான் மாறணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேருந்து 3 பேஸ் கொடுத்தாச்சு. இதுலேருந்து அவுட்புட்டு ரோட்டரி சுவிட்சுக்கு ரோட்டரி சுவிட்சிலேருந்து பிரிஞ்சு தான் நம்ம ஒவ்வொரு பேஸுக்கும் தனித்தனியாக போகிற மாதிரி லூப் பண்ணியிருக்கோம். இதில் அவுட்புட் ஏசிக்கு அதுக்கேற்ற மாரி ஒயர் மார்க்கிங் வச்சது அப்படியே வரிசையாக வச்சாச்சு. நம்ம லைட்டிங் லோடுக்கு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ஐசோலேட்டர் டேரெக்டாக போயிட வேண்டியதான். நம்ம ரோட்டரி சுவிட்சிலேருந்து 3 பேஸ் மட்டும்தான் மாறி வரும். இப்போ இன்வெர்ட்டருக்கு தனியாக நம்ம 10 ஆம்ஸ் எம்சிபி போட்டு தனியாக லூப் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக வச்சுட்டு நம்ம கவர் போட்டுருந்தோம். சைடில் 1/4 இன்ச்சு வெளியில் எடுத்து வச்சா தான் இதேமாரி பர்மனெண்ட்டாக கவர் போட முடியும். நல்லா ஃபினிஷிங்காக. இது இன்வெர்ட்டருக்கு 2 10 ஆம்ஸ் பிரிச்சுருக்கோம். இது 16 ஆம்ஸ் கிச்சனுக்கு 1, ஹீட்டருக்கு 1 ப்ளஸ் லைட்டிங் லோடு. இது ஏசிக்கு 1 3 லைட்டிங் லோடு ப்ளஸ் ஏசிக்கு 1 3 லைட்டிங் லோடு பிரிச்சுருக்கோம். 3 பேஸும் ஈவனாக பிரித்தாச்சு. இதுமாரி பிரிச்சுக்கிட்டால் தான் கொஞ்சம் லோடு கரெக்டாக இருக்கும். 3 பேஸ்லேயும் லோடு அதிகமாக கரெக்டாக ஓடும். இப்போ 4 ஸ்க்ரூவும் போட்டாச்சு. 4 ஸ்க்ரூவும் போட்டுட்டு இப்போ எர்த்து ஒயர் இருக்கும் அந்த லூப்பிங்க்கு. இந்த கார்னர் எர்த்து ஒயரை முறுக்கிட வேண்டியதான். முறுக்கியாச்சு. இப்போ வரைக்கும் சிங்கிள் பேஸ் இருக்கிறதுனால பியில் பியில் மட்டும் பேஸ் வருது. அதனால் லைட் ஏறுது. மற்ற எல்லாத்தையும் பியில் வச்ச பிறகு லோடு எல்லாம் வந்துடும். லோடு வந்துட்டுனா ஃபுல்லாக நம்ம இப்போதைக்கு நம்ம ஒரு சிங்கிள் பேஸ்லேயே 3 பேஸ் சர்க்யூட் ஓடிட்டுருக்குது. 3 பேஸ் மீட்ரு வந்தோம்னா நம்ம தனித்தனியாக லோடு எடுத்துக்கலாம். இந்த வீட்டோட லைட்டிங் வீடியோ ஒயரிங் வீடியோ தனித்தனியாக போட்டிருக்கேன். இப்போ வீடு அர்ஜென்ட் ஒர்க்காக நடக்கிறதுனால நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவாக பெஸ்ட்டாக எடுக்க முடியல. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நிறையா வரும். ஏதாச்சும் டவுட்டு இருந்துச்சுன்னா நம்பர் கொடுத்துருக்காங்க, கால் பண்ணி கேளுங்க. நன்றி.